இந்த அகீதாவை
பெற்றோர்களை பிள்ளைகள் வளர்க்க முடியாமல்
சில பெண்கள் சுப்ஹானல்லாஹ் அவர்களை ஆசீர்வதிக்க இருப்பதற்காக வேண்டி வீதிகளில் அலைகிறார்கள். அவர்களை பிடித்து ஏன் நீங்கள் இவ்வாறு இந்த நிலை? உங்களுக்கு குடும்பம் இல்லையா? வீடு இல்லையா? உங்களை பராமரிப்பதற்கு பிள்ளைகள் இல்லையா? அவர்களுடைய வரலாறுகளை கேட்டால் சுப்ஹானல்லாஹ், ஏன் இல்லை? எனக்கு வீடு இருக்கிறது, குடும்பம் இருக்கிறது, ஆனால் என்னுடைய பிள்ளைகள் என்னை பார்ப்பது கிடையாது. சகோதரர்களே, எவ்வளவு பெரிய அநியாயம் இது! அல்லாஹ் சொல்லி காட்டுகிறது. அல்லாஹ்வுடைய கடமையுடன் பெற்றோருடைய கடமையை இணைக்க அல்லாஹ் இப்படி சொல்கிறார். இம்மா யபுலன்ன இந்தக்கல் கிபர், அவர்களுடைய முதுமை உங்களுடைய வீட்டில் வர வேண்டும். இது இரண்டாவது, இந்த ஆயத்தில் சொல்லப்படக்கூடிய இரண்டாவது விடயம். மூன்றாவது விடயம், வலா தகுல் லஹுமா உஃப், வலா தகுல் லஹுமா உஃப். மிக முக்கியமான விடயம். பெற்றோர்கள் அவர்கள் முதுமை அடைந்துவிட்டார்கள், அவர்கள் கடமாகிறார்கள், அவர்களுக்கு நிதானம் கிடையாது, வயது போய்விட்டது. இந்த கட்டத்திலே நீங்கள் அவர்களுடன் எப்படி நடக்க வேண்டும்? அவர்களுடைய மனதை புண்படுத்தாமல் நடக்க வேண்டும். இந்த அளவுக்கு அல்குர்ஆன் சொல்லி காட்டுகின்றால் ஃபலா தகுல் லஹுமா உஃப், அவர்களுக்கு உஃப் என்று சொல்லாதீர்கள்.
எங்களுக்கு எதிர்பார்க்கிறதெல்லாம் அவர்களுக்கு நாம் அதிகமாக அள்ளி கொடுக்க வேண்டும் என்றல்ல. அன்பு அன்பு ஒரு வார்த்தை, சாப்பிட்டீங்களா, தூங்குகிறீங்களா, குளிச்சவீங்களா, உங்களுக்கு என்ன வேணும், இந்த 2 வார்த்தைகள் அவர்களுக்கு தேவை. சகோதரி, நாங்கள் அதை செய்து எங்களுடைய சுவர்க்கத்தை நாங்கள் அடைய வேண்டும். எத்தனையோ கிறிஸ்தவரை நேரம் போய்விட்டு சகோதரரை அதிசயம் சொன்னாங்க. செலுத்தாமல் மின்பர்கள் சொன்னாங்க. நபி அவங்க மின்பர்கள் ஏறுறாங்க, இவரை அழைச்சாங்க, துவா செய்றாங்க. நபி ஆமீன் சொல்றாங்க. சஹாபா கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், என்ன ஆமீன் பார்த்தமா? மின்பர்கள் ஏறுறாங்க, ஆமீன் ஆமீன் 3 துவா கேட்டாங்க. ஜிப்ரீல் ஒன்று, உங்களுடைய பேர்களுக்கு யார் செலவாக சொல்லுங்க ஆசைப்படைய மாட்டாங்க. 2வது, ரமலான் மாசத்தை அடைஞ்சு கூட அந்த பாவங்கள் மன்னிக்கப்படாத நிலையில் ரமலானை முடிக்கிறானே அவனுக்கு நாசம் உண்டாகட்டும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்து ஆமீன் சொல்லி. 3வது, பெற்றோர்கள் இருவரோ ஒருவரோ அவர் மூலமாக அவர்களுக்கு பணிகளை ஹிதமத் செய்து மனதை புண்படுத்தாமல் இவர்கள் மூலமாக அவர் சுவர்க்கத்தை சொந்தமாக்கிக் கொள்ளவில்லையே அவன் நாசமடையட்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்து ஆமீன் சொல்லி. சகோதரர்களே, பெற்றோர்கள் மூலமாக சுவர்க்கத்தை நாங்கள் அடைவோம். எத்தனையோ சஹாபாக்கள் அல்லாஹ்வின் பாதையில் சென்று போவதற்கு அனுமதி கேட்டுக் கொள்ளுத அனுமதி கேட்டு கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுக்கு பெற்றோர் இருக்கிறார்களா, அவர்களுடைய விஷயத்தில் ஈடுபடுகிற திருப்பி எழுப்பிய வரலாறு நாங்கள் பார்த்தோம். சகோதரர்களே, எங்களுடைய அவர்களுக்கு பணிகளை செய்யும் பொழுது அவர்களுக்கு நல்ல நீயத்தில் நாங்கள் அவர்களுக்கு பணிகளை செய்ய வேண்டும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வந்து சொல்கிறார், என்னுடைய தாய் மிகவும் வயது மூலவள், வயதில் இருக்கிறார், அவருடைய சொந்த தேவைக்கு கூட போக முடியாது, அரசன் கணிப்பதற்கு கூட என்னுடைய முழுதுதான் அவருக்கு வாரம், நான் தான் தூக்கிக் கொண்டு போகிறேன், நான் தான் முழுமையத்தை பார்க்கிறேன், என் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நான் நிறைவேற்றியவனாக ஆகுவேனா என்று அந்த மனிதர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார். அதுக்கு உமர் கலீஃபா உமர் சொல்கிறார்கள், இல்லை, உன்னுக்கும் நீ உம்மாக்கு செய்கிற இந்த வேலை இருக்கிறாரே, இந்த வேலை எல்லாம் உம்மா ஒரு காலத்தில் உனக்கு செஞ்சிருக்கிறார், நீ புதுசா ஒன்றும் செய்யல, உனக்கு மட்டுமல்ல, உனக்கு 10 சகோதரர்கள் 10 பேர் கூட உம்மா செஞ்சிருக்கிறார், முதுகுல தூக்கிட்டு போயிருக்கிறார், மனசுல கழுவி இருக்கிறார், உணவு தீட்டி இருக்கிறார், உடுப்பு தச்சிருக்கிறார். ஆனா ஒரே ஒரு வித்தியாசம், அவன் உனக்கு செஞ்சதே நீ உலகத்தில் நிம்மதியா வாழணுங்கிறதுக்காக வேண்டி. இப்ப வயசு போற டைம்ல அவன் நீ செய்யறது அவன் எப்பயாவது ஒரு நாள் ஒத்தா போவா, அதுக்கு ஏதாவது செய்யணுங்கிறதுக்காக வேண்டி. நீ செஞ்சது நீ கண்ணியமாக வாழணுங்கிறதுக்காக வேண்டி, தலையிலிருந்து வாழணுங்கிறதுக்காக வேண்டி உன்னை உம்மா உனக்கு வேலையை செய்திருந்தால் நீ செய்கிறது